வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் காலிஃப்ளவர் மசாலா குழம்பு தான் செய்ய போகிறோம். சாதம் சப்பாத்திக்கு ரொம்ப பொருத்தமான இந்த காலிஃப்ளவர் மசாலா குழம்பை கறி குழம்பு சுவையில் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ காலிஃப்ளவரை சின்ன துண்டுகளாக நறுக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 50 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம நறுக்கி வச்சுருந்த காலிஃப்ளவரை போட்டு ஒரு 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். இதுக்கு பதிலாக ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் கொதிக்க வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். லேசாக செவந்து வர அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணது போக மீதி இருக்கிற எண்ணெயில் நான் பாதியை எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 5 வரமிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 6 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது நல்லா ஆறின பிறகு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். இதோட 1 டீஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 100 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றி தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு சுருளை வதங்கிருச்சு. இதை ஒரு தடவை கலந்து விட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விடுறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்து கலந்து விட்டுடலாம். குழம்பு ரொம்ப திக்காக இருக்கிறதால நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அளவான தீயில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். பத்து நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட்டுருந்தோம். இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். இதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவி கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
அருமையான சுவையில் மணக்க மணக்க நான் செஞ்சுருக்கிற இந்த காலிஃப்ளவர் மசாலா குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.